உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்பெஷலி எக்ஸ்க்ளூசிவா என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் போட்டு தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் எல்லாருக்கும் இன்க்ளூடிங் மீ. நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் எனக்கு மட்டும் அப்பப்போ லைட்டாக தோணும், இவங்களுக்கு 7:30 தான் நடக்குதா, இந்த 7:30க்கே இவங்க இவ்வளோ சீன் போடுறாங்களே, மகரம் மாதிரி கடகம் மாதிரிலாம் நடந்தா, இல்லை இப்போ இருக்கிற கும்பம் மாதிரிலாம் நடந்தால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு உலகத்தில் இருக்க எல்லா கிரகத்தாலும் பிளஸ் பண்ணப்பட்ட மீனராசி நேர்களே, தயவு செஞ்சு மீனராசிக்காரங்களே எனக்கு கமெண்ட் கீழே ஏதாவது போட்டிங்கன்னா நான் வெகுண்டு எழுந்துருவேன். வித்யாவே வெகுண்டு எழுந்து வைக்காதீங்க. அந்த அளவுக்கு இந்த தடவை கிட்டத்தட்ட 1 2 போன மாதம் 10ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருந்துச்சு. 10ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தடவை அப்பா கண்ணா லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே அவனை பிடிக்க முடியாது. இந்த தடவை 11ஆம் இடத்தில் 4 கிரகம் லாபத்தை இந்தா 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 இந்தான்னு தூக்கி கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ராசிநாதன் வேற கேந்திரம் ஏறி இருக்கார். பட் ஸ்டில் ராசிநாதன் கொஞ்சம் வக்கரமாக, கடவுளுக்கு தெரியும் எங்கே யாருக்கு ஆப்பு வைக்கணும். உங்களுக்கு மட்டும் என்ன மீனராசி மேலே இவ்வளோ காண்டு அப்படின்லாம் கேட்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி தான், இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக சனிக்கு வருதோ இல்லையோ கடுப்பு. எனக்கெலாம் வராது, மற்றவங்களுக்கு வருது. அன்றைக்கெலாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. மீனராசிக்காரங்களுக்கு என்ன மேடம், அவங்களுக்கு என்ன மேடம், எங்களுக்கு படுத்துன மாதிரியா படுத்துறாங்க அப்படின்லாம் கோவப்பட்டாங்க. அதனால மீனராசிக்காரர்களுக்கு நிஜமாவே சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, புண்ணியம் பண்ணாதான் மீனராசியில் பிறக்க முடியும், அது வேற விஷயம். மோட்சஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய வீட்டில் வந்து ஒருத்தன் பிறக்கணும், ராசியாக இருக்கணும், லக்னமாக இருக்கணும்னா ஆல்ரெடி விதிக்கும் போதே விதி சூப்பராக இருந்தால் தான் மீனராசிலேயே பிறப்பாங்க. அதனால் நம்ம வைத்தறிச்சல் பட்டு என்ன பண்ணுறது, பிரச்சனை இல்லை. எதுக்கு இப்போ இந்த வார்த்தையை இவ்வளோ தடவை திரும்ப திரும்ப ரிப்பீட் விட்றேன்னா, கண்ணுங்களா இதெல்லாம் நடக்க போகுது. சுற்றி இருக்கிறவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். முதல்ல அப்போ அவங்க தான் வைப்பாங்க நம்மளுக்கு. இந்த தடவை நிறைய பேரோட உண்மை முகங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை செமையான பாடம் காத்துட்டு இருக்கு, லெசன். அடுத்து சனி வந்து உங்க அனுபவத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார், தலைக்கு மேல் அமர்ந்து கொண்டு. கொஞ்சம் லேசினஸ் அப்படியே லைட்டா எட்டி பார்ப்பாரு. 11ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது 2ஆம் வீட்டு அதிபதி, 3ஆம் வீட்டு அதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதி எல்லாரும் 11ஆம் இடத்துல செம்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது மீனராசிக்காரர்களுக்கு. ஆனா குரு வக்ரமா இருக்காரு. அதனால நீங்களாவே வந்து சில விஷயங்கள்ல அப்புறம் பண்ணிக்கலாம். இந்த மீனத்திட்ட இருக்க கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, டக்குன்னு ஒரு விஷயத்த முடிக்கவே மாட்டாங்க. செவ்வாயோட கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, டக்குன்னு முடிச்சு அவஸ்தைப்படுவாங்க. இந்த 2 பேரையும் உலகத்தில், அதனால தான் இவரை லாஸ்ட்டாவோ அவரை ஃபர்ஸ்ட்டாக வச்சு பிரபஞ்சம் கரெக்டாக வேலை பார்க்குது. அதனால இந்த மீனராசிக்காரங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், 11ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கும்போது திரும்ப இந்த மாதிரிலாம் அமைப்பு வருமானு கேட்டால் ரொம்ப கஷ்டம். 28 வருஷம் ஆகும் திரும்ப தனி அந்த இடத்துல வந்து உட்காந்து இத்தனை கிரகத்தை இங்கே உட்கார வச்சு பண்ணுறதுக்கு. லாபத்தை அள்ளி கொண்டு போகக்கூடிய தன்மையில் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் பீரியட் மீனராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்துக்கிறது. ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். லாபம்லாம் கரெக்டு தான் மேடம், வீட்டுக்குள்ளே வந்தாலே 4ஆம் இடம் கொஞ்சம் அடி வாங்குது, வீட்டோட முடியலன்ற மாதிரியான சினாரியோ முதல் 15 நாட்கள் இருக்கும். அடுத்த 15 நாட்கள் சூப்பராக இருக்கும். பிரம்மாண்ட வெற்றிக்கு உங்களை உலகம் தயார் செய்து கொண்டிருக்கிறது. நிறைய நல்லவை எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. வேலை இருந்தால் மட்டும் இன்னொரு வேலைக்கு அப்ரோச் பண்ணுங்க. நிறைய மீனராசிக்காரங்க ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு, வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்பு, வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு, நண்பர்களோடு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் கேட்ட விஷயங்கள் கை கூட போகுது. இந்த 11ஆம் இடம் என்ன தெரியுமா, லாபஸ்தானம்லாம் அது சும்மா, அதோட ஒரிஜினல் ரியாலிட்டி என்ன தெரியுமா, அபிலாஷை நிறைவு செய்யக்கூடிய இடம். அப்போ உங்களோட அபிலாஷை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ, எதெல்லாம் வேணும்னு நினைச்சிங்களோ அந்த அபிலாஷையெல்லாம் இந்த மாதம் நடக்கும். நல்லா நடக்கும், சூப்பராக நடக்கும். மீனராசிக்காரங்க சாதாரண ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்களா அந்த மாதம் நடக்கும். கார் வாங்கணும்னு நினச்சிங்களா அந்த மாதம் நடக்கும். வீட்டு லோனை முடிக்கணும்னு நினச்சிங்களா அந்த மாதம் நடக்கும். பணம் வரணும்னு நினச்சிங்களா அந்த மாதம் நடக்கும். இது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த மாதம் நடந்தே தீரும். அதற்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களும் அருள்பாவனை செய்வார்கள். ரொம்ப நான் இருக்கு. பல்லு கண்ணு மட்டும் பார்த்துக்கணும். எலும்பு முதுகில் இருக்கக்கூடிய அந்த நடு போனு வலி இந்த தடவை கொஞ்சம் அவஸ்தை கொடுக்கும். கால் பிரச்சனை கொடுக்கும். இது 2ம் தான் இந்த மாதம் மேஜர் இஷ்யூவாக இருக்கும். பேசுகிற வார்த்தையில் மிகுந்த கவனம் தேவை. 2ஆம் வீட்டு அதிபதி வந்து உச்சமாயிருக்காரு. எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி சில சொல்லாடல்கள் வந்துடும். இல்லை எனக்கு நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரியான சொல்லாடலும் வந்துடும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலையாகத்தான் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்தை தான் டைரெக்டாக சனி வந்து லக்னமாக தான் நான் எடுப்பேன், அதில் உட்காந்து பார்க்குறாரு. ஸோ அதனால குடும்பத்தில் தேவையில்லாத வீண் சண்டை சச்சரவு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு இந்த தடவை போகணும்னு தோணும். பட் ஏதோ ஒரு கடிவாளம் போட்டு கட்டின மாதிரி அப்படியே உங்களை பிடிச்சி வச்சிருக்க மாதிரி தன்மையெல்லாம் இந்த தடவை வந்து நிகழும். கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும். தேவையில்லாமல் டென்ஷனுக்கு போவீங்க. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து தயவு செஞ்சு மீனராசிக்காரங்க இந்த நேரத்தில் போடாதீங்க.
உங்களுக்குன்னே சில பேர் கேட்க வருவாங்க. எல்லாத்துக்கும் நோ சொல்ல பழகிக்கோங்க. இந்த 1 மாதம் கண்டிப்பாக 11ஆம் இடம் வலுத்திருக்கும் போது ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆகும். நெறைய பேர் வந்து நெறைய பாராட்டு எல்லாம் குடுப்பாங்க. கவனமா இருக்கணும். 8ஆம் வீட்டு அதிபதியும் தான் சுக்கிரன். அவரும் போய் உட்கார்ந்திருக்காரு 11ஆம் இடத்துல. அடுத்தவர்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். மற்றவர்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். பெண்டாட்டி மூலமா லாபம் கிடைக்கும். எல்லா மூலமும் இந்த தடவ லாபம் கிடைக்க போதுங்க. உங்களோட ஆசையெல்லாம் நிவர்த்தி ஆக போதுங்க. பட் ஆரோக்கியம் இருந்தா தானே அதெல்லாம் நடக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீனராசிக்காரர்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன். சளி தொந்தரவு, காய்ச்சலு, ஃபீவரு, குடும்பத்தோட முடியலன்ற மாரி சினாரியோ கிரியேட் ஆகும். கொஞ்சம் வெந்நீரை பயன்படுத்துங்கள். அதே மாரி கால் இழுக்கிறது, கால் நரம்பு, முதுகுல அந்த L1, L2 நடுவு முதுகு வலிக்கிறதுன்ற மாரி கொஞ்சம் சனி இருக்கிற இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரியான சினாரியோ கிரியேட் ஆகும். அத மட்டும் பார்த்துக்கோங்க. கண்ணாடிலாம் போட சொன்னா ஸ்டைல்லாம் காட்டாம போய் கண்ணாடிய போட்டுக்கோங்க. தப்பு ஒண்ணும் இல்ல. ஏன்னா சுக்கிரன்லாம் அந்த வேலைய செவ்வனே செய்வாரு. சூரியனும் செவ்வாயும் சேரும்போது தான் பல்ல இண்டிகேட் பண்ணுவாங்க. எலும்ப இண்டிகேட் பண்ணுவாங்க. கால்சியம் குறைபாடு வரும். நிறைய பேருக்கு எலும்பு தேய்மானம் இல்ல பல்ல பிரச்சனை, பல்லு தேய்க்கும்போது பிளட் வருதுன்ற மாரி மீனராசிக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பல் தேய்க்கும்போது பிளட் வரும். B12 கம்மியா இருக்கும். கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து நிவர்த்தி பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோறு இருந்தாலும் சித்திரம். அப்புறம் தான் லாபத்தெல்லாம் வாங்கிக்கிறது. பட் இந்த தடவை என்னன்னா ரொம்ப நல்லா ஆசைப்பட்டதெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும். பேசாம இருந்தவங்கலாம் பேசுவாங்க. வீடு தேடி வருவார்கள். வீடு தேடி நிறைய கெஸ்ட் வருவாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு நீங்க போவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. நிறைய பேரோட இணங்கி ஒரு விஷயம் பண்ணுவீங்க. ரொம்ப 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 சூப்பரான டைம் பீரியட் இருக்கு. உங்களுக்கு அயல் நடக்குதுன்ற மாதிரி அந்த தடமே இல்லாத அளவுக்கு மற்ற கிரகங்கள்லாம் உங்களை இயக்கப் போகிறது. ராசிநாதன் வலு குறைந்திருக்கிறதுனால இந்த குருவை நம்ம ஒரு 3 கேட்டகரியில் அடக்கலாம். ஒன்று பணத்தால் அடக்கலாம், ஒன்று குழந்தைகளால் அடக்கலாம், இன்னொன்று ஜாதகராகவே அடக்கலாம். ஸோ இந்த 3 விஷயத்தில் கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கிறனால கவனமாக இருக்கணும். நீங்களே தேவையில்லாம சில விஷயத்தை வந்து உள்ளார்ந்து போயிட்டு வருத்தப்பட்டுக்காதீங்க. புரிஞ்சிச்சுல? நடக்கிறதா நடக்க போகுது. யாரும் எதையும் மாற்றவும் முடியாது. கொஞ்சம் லேசினஸ் அதிகரிக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு கத்துக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறேன்ற பேர்ல அதிக கண்டிப்பு, பிள்ளைங்க எதிர்த்து பேசுறாங்க, பிள்ளைங்க இப்படி பேசிட்டாங்கன்ற மாதிரியான சில தேவையில்லாத பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்க. அந்த மாதிரியான சூழல் கிரியேட் ஆகும். ஏன்னா சனியோட வீட்டுல சூரியன் உட்காந்துருக்காரு. அதுல கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, எங்க இருக்கக்கூடிய குருவும் வக்கரமா இருக்காரு. அவரோட வீட்டுல தான் சனி வந்து உட்காந்துருக்காரு. இந்த காம்பினேஷன்ல கொஞ்சம் பிள்ளைங்களோட வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள் மீனராசிக்காரங்க. ஓகே, பொருளாதாரம் வரும் நினைச்சு சில விஷயத்த பண்ணாதீங்க. 1 கொடுத்தா 2 கொடுக்கும், 2 கொடுத்தா 10 கொடுக்கும். யாராவது உங்களை மேனிபுலேட் பண்ண வருவாங்க. அந்த இடத்துல கவனமா இருங்க. இது 3 மட்டும் இந்த மீனராசிக்காரங்கள் கவனமா இருந்து கொண்டிருப்பது போதுமானது. மற்றபடி கேட்டது கேட்காது கேட்டுக்கொண்டிருப்பது எல்லாமே இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4 கிரகங்கள் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிங்க? சூப்பரா படிப்பீங்க. நிறைய பேர் இந்த தடவை பிரைஸ் வாங்கிட்டு வருவாங்க, கப்பலாம் வாங்கிட்டு வருவீங்க. நிறைய படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த தடவை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக கிடைக்கும். அதுவும் இன்டோர் கேம் இல்லாமல் அவுட்டோர் கேம்ல வந்து ஜெயிப்பாங்க பிள்ளைங்க. சிலம்பு சுத்துறது, பேட்மிண்டன் ஆடுறது, கொக்கோ விளையாடுறது, இந்த மாதிரி அது மூலமாக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கு பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வீட்டில் கொஞ்சம் கவனம் தேவை. நான் மேல் சொன்ன அத்தனை விஷயம் உங்களுக்கு தான். பழகிற மனதிடம் பேசுகிற வார்த்தையில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் உறவு நீடிக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்தனை விஷயம் உங்களுக்கு தான். கட் காப்பி பெஸ்ட் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைங்களுடன் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். அது தேவையில்லாத மனக்கசப்பு கொண்டு வந்து விட்டுரும். 60 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு 2 விதத்தில் நடக்கலாம். ஒன்று, உங்களுக்கு தேவையான பணம் இந்த 11ஆம் வீட்டின் மூலமாக கிடைக்கலாம். இல்லை பணம் தேவையில்லாமல் விரயமாகலாம். 4ஆம் வீட்டுக்கு குரு, அதனால அதை பார்த்துக்கோங்க. அப்போ வீட்டுக்காக சில விஷயங்களை பண்ணுவீங்க. வீட்டுக்காக சில லோனை கட்டுவீங்க. வீட்டுக்காக சில எதிர்பார்த்த இடத்துல பணம் வரும். ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், பணம் வரலன்னா இந்த தடவை பணம் வரும். நான் ரிட்டையர்ட் ஆகி இத்தனை நாள் லட்சத்து நாள் காசு வரலாட்டி இப்போ காசு வரும். தொட்ட கொடுத்தேன் காசு வரலன்னா இந்த தடவை காசு வரும். நிறைய அரியர் வர்றது, போனஸ் வர்றது, அப்படி இப்படின்ற மீனராசிக்காரங்க 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் ஜாலியாக இருக்க போறீங்க. அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல டைமாக இருக்கு. பிள்ளைகளிடம் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள். ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? சாட்சாத் முருகப்பெருமான் வழிபாடு தான். முருகனை பிடிச்சிக்கிட்டா தான் 2ஆம் வீடு கொஞ்சமாக சுபிக்ஷம் அடையக்கூடிய வாய்ப்பா இருக்கு. முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கும். நிறைய பாத யாத்திரை போறவங்களுக்கு இந்த உதவுவீங்க. அதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்களா கொண்டு போய் உதவுறது, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுன்ற மாதிரி உங்களை பிரபஞ்சம் இயக்கும். பண்ணீங்கன்னா ரொம்ப புண்ணியம். தயவு செஞ்சு பண்ணுங்க. நான் சனி வேற உட்காந்துருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு பாத யாத்திரை போறவங்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி தானம் பண்ணுங்க. செம்மையா டைம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த தடவை மீனராசிக்காரர்கள் என்ன பார்ப்பீர்கள்? மழையே பெய்யல இருந்தாலும் நான் சொல்றேன், நிறைய தவளை பார்ப்பீங்க. தவளையா? எஸ், மீனராசிக்காரங்க தவளை பார்ப்பீங்க. பின்னாடி பெரிய சூட்சம் இருக்கு. நுதலும் தன் வாயால் கெடும்னு ஒரு பழமொழியே உண்டு. அமைதியா இருக்க வேண்டும். தேவையில்லாம நீங்களா போய் மாட்டிக்காதீங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இந்த தவளை பார்த்தல் என்பது உங்க கண்ணில் படும். ஒருவேளை படாட்டி ரொம்ப சந்தோஷசாமி, என்னை விட்டுருங்க, ஆனா கண்டிப்பா படும். ஓகே,
பட்டதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒண்ணா ஃப்ராக் பார்க்கறது, இல்ல ஃப்ராக் இமேஜ் பார்க்கறது, ஃப்ராக் போட்ட ட்ரெஸ் பார்க்கறது, ஃப்ராக்ன்ற வார்த்தைய பார்க்கறது, சம்திங் லைக் தட் ஏதோ ஒண்ணு. அது நிஜ தவளையா இருந்தாலும் சரி, இல்ல ஏஐ தவளையா இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் தவளையா இருந்தாலும் சரி, அது வந்து ஸ்கின் கலர்ல இருந்தாலும் சரி, பச்சை கலர்ல இருந்தாலும் சரி, என்ன கிரகம் எல்லா கலர்லயும் இருக்கும். என் தடவ வச்சு உங்கள செய்யும். கவனமா பார்த்துக்கங்க. அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு. ஆன்மீக அனுபவம் வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் என்பது கொஞ்சம் அமைதியும், ஆன்மீகமும் கலந்த மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது.